நான் கேட்குறேன், சென்னையில் வீட்டு வாடகையை பற்றி அரசு ஏதாவது தலையிட முடியுமா? சென்னையில் ரியல் எஸ்டேட்டுடைய சுரண்டலை பற்றி அரசு எங்கேயாவது தலையிடுதா? முடியும், செய்யுதா? இப்போ நீங்கள் எல்லாருக்கும் வந்து இலவச மருத்துவமனை கட்டி வச்சுருக்கீங்க, இல்லை ஸ்கூலில் வந்து படிக்க சொல்லி கொடுக்குறீங்க. இது ஃப்ரீயா? இது வந்து டியூட்டி. ஆனால் இந்த நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கேரளான்னு ஒரு மாநிலத்தை வழிநடத்தி அந்த மாநிலம் வறுமையை ஒழிக்கும் போது அந்த வறுமை ஒழிப்புங்கிற இலக்க முதலாளித்துவம் சொல்லலை. குஜராத் மாநிலத்தை தொடர்ந்து பிஜேபி ஆளலாம். அங்கே வறுமை ஒழிக்கிறத பற்றி அது பேசாது, எல்லாருக்கும் கல்விங்கிறத பேசாது, சமத்துவம்னு பேசாது, சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசாது, சமூக நீதினு பேசாது. ஆனால் அங்கேயும் அரசியல் நடத்தலாம். 12 மணி என்ன, 1 மணி என்ன, யாருமே இல்லாத ஒரு நடுத்த காட்டுக்குள்ள ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு எதிராக கிரைம் நடந்தா போலீஸ் போகத்தான் வேணும். பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நீ ஏன் அங்க போனன்னு கேட்கக்கூடாது. இவ்வளவு வச்சுக்கிட்டு ஏன் வந்து உன்னோட கம்பெனி நட்டத்துல ஓடுது, ஏன் விமான நிறுவனம் நட்டத்துல ஓடுதுன்னு விற்கிற, ஏன் இருக்கிற கனிம வளத்தை எல்லாம் உன்னால எடுக்க முடியலன்னு தனியாருக்கு கொடுக்குற, அப்புறம் இது அதே தனியார்கிட்ட அதிக காசு கொடுத்து ஏன் வந்து நீ மின்சாரத்தை வாங்குற? ட்ரம்ப் ஒரு நாளும் நான் வறுமையை ஒழிப்பேன்னு சொல்லலை, நான் வாடகையை கட்டுப்படுத்துவேன்னு சொல்லலை, நான் எல்லாருக்கும் பஸ்ஸு வேகமாகவும் இலவசமாகவும் கொடுப்பேன்னு சொல்லலை. ஆனால் அப்படி சொல்கிற ஒருத்தர் தேர்தலில் வந்து களத்துக்கு வந்து வெற்றிகரமான ஒரு அரசியல்வாதி ஆக்குறது உங்கள் ஊரில் இருக்கிற இல்லை உலகம் முழுக்க இருக்கிற இடதுசாரிகளுக்கு ஆதரவான விஷயமா வலதுசாரிகளுக்கு ஆதரவான விஷயமான்னு பாருங்கள். அரசாங்கங்கள்கிட்ட காசே இல்லைன்றாங்க, அப்புறம் எப்படிங்க உலகத்தில் 2 வாரில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இது குண்டுகளை தயாரித்து நீங்கள் கட்டின வீடு மேலையெல்லாம் போட்டு 4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொது சொத்துக்கள் அளிச்சிருக்காங்க? எங்க வணக்கம் தலர். ஸோ சமீபத்தில் வந்து நடிகர் அஜித்தோட ஒரு இன்டர்வியூ வந்து ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அதில் இருக்க கோர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பேசினதெல்லாம் அவர் வந்து விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணதா சில பேர், இல்லை விஜய் ஆதரிச்சா சில பேர், அப்படி மாற்றி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி கடைசி 10 நிமிஷத்தில் அவர் பேசின சில விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குள்ளாச்சு. ஃப்ரீ பீஸ்லாம் வேணாம், கவர்மெண்ட் வந்து அவங்க வேலையை நல்லா தான் செய்கிறாங்க, நீங்களும் உங்கள் எஃபர்ட்டை போடுங்க சிட்டிசன்ஸா, ரைட்ஸ்ன்னு மட்டுமே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் காதில், டியூட்டிஸ் பற்றி நம்ம எப்போ பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து ரைட்ஸுனே நீங்கள் பேசுகிறீங்க, டியூட்டிஸ்லாம் நீங்கள் எப்போ பண்ண போறீங்கன்னு கேட்குறது, ஃப்ரீ பீஸ்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுங்கிறது வந்து யாருடைய அது யாருக்கான மேட்டராக இருக்குது, அது யாருக்கு சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை அஜித்துங்கிறதுனால இதை பேசணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அஜித் ரொம்ப பிரபலமாக இருக்கார், எனக்கு பிடிக்கும் அஜித்தை, இல்லை உங்களுக்கு பிடிக்கும், அதனால் அஜித் சொல்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்கும், இப்படி நம்ம பார்க்க முடியாது. அஜித்து வந்து ஒருவேளை சில பேருக்கு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் கூட பிடிக்கலாம். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எந்த தொழிலுக்கும் மாறிக்க நினைக்கிறாரு, தன்னையே பின்னால் தொடர வேண்டாம்னு நினைக்கிறாரு, அவங்கவுங்க வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இன்னைக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க தான் சினிமாவில் அதிகம், அதனால் அவரை பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காகவே இப்படி இருக்கிறவங்க சொல்கிற கருத்து எல்லாமே எல்லா விதத்துலையும் சரியாக இருக்கும் அப்படி பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரீபி பற்றி பேசுனீங்க. இப்போ எது ஃப்ரீபி? அஜித்துக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அஜித் வந்து ரொம்ப ஒரு கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காரு, அவருக்கு இப்போ கார் ரேசிங்கில் இருக்கார், அந்த முதலாளிக்கு பழகலாம், இல்லை வேற ஒரு தொழிலுக்கு போகிறாரு, இல்லை அரசியல்வாதிகள் சில பேர் பழகலாம். இப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து அரசிலிருந்து நிறைய ஃப்ரீயாக கிடைக்குது, கடன் தள்ளுபடி கிடைக்குது, வரியில் குறைவு கிடைக்குது. இப்போ அந்த ஃப்ரீபி வந்து இவர் வேணாங்கிறாரா? எவ்வளோ நாளைக்கு இதை பேசிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள்லாம் வந்து ஒழுங்காக வரி கட்டுங்க, பணக்காரங்க மேலே வரி போடணும், அவங்கெல்லாம் வரி போட்டால் இன்னைக்கு மக்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க, இந்த ஆங்கிளில் அவர் இது பேசுகிறாரா தெரியல, அவர் என்னவா அதை மீன் பண்ணி பேசுகிறாருன்னு. ஆனால் பொதுவாக இன்னைக்கு அதை பயன்படுத்துகிறவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, மக்களுக்கு நிறைய ஃப்ரீயாக கொடுக்குறோம். எது ஃப்ரீ? இப்போ நீங்கள் எல்லாருக்கும் வந்து இலவச மருத்துவமனை கட்டி வச்சுருக்கீங்க, இல்லை ஸ்கூலில் வந்து படிக்க சொல்லி கொடுக்குறீங்க. இது ஃப்ரீயா? இது வந்து டியூட்டி. ஒரு சமுதாயம்னு இருந்தால் வியாதி இல்லாமல் அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கிறதுக்கு 1-2 பேர் நோய்க்கு உள்ளாகும் போதே அவங்கள ட்ரீட் பண்ணணும். அவங்கள ட்ரீட் பண்ணுறது மூலமாக தான் ஒரு மருத்துவர் கற்றுக்கிறாரு. ஓகே, அப்போ தான் மற்றவங்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியும். அதே மாதிரி கல்வின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஒருத்தரை ஒரு தகுதியான குடிமகனாக மாற்ற முடியும். ஒருத்தர் படிக்காமல் இருக்கிறாரு, அது அவரோட தலைவிதி, அவரோட முடிவுன்னா கிடையாது. நீங்கள் அவருக்கு ஸ்கூல் கட்டணும், அவருக்கு ஆசிரியரை நீங்கள் உருவாக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பொருத்தமான ஒரு குடிமகனாக நீங்கள் அவங்கள வளர்க்க முடியும். அவங்க வந்து ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்க முடியும், ஒரு ஊரில் ஒரு பொறுப்பான மனிதனாக நடந்துக்க முடியும். இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்கில்லு. எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே பால் கொடுக்கணுங்கிறது வந்து நீங்கள் ஃப்ரீன்னு சொல்ல முடியாதோ,
அது மாதிரி அரசு கொடுக்குற ஒவ்வொரு சேவைகளும் அரசுன்னு ஒன்று வேணும்னா அப்புறம் அரசுக்கு வேற என்ன வேலை? நான் தான் கேட்பேன், உனக்கு வேற என்ன வேலை? இப்போ அம்மாவும் அப்பாவும் குழந்தைய வளர்க்கணுங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப நேச்சுரலாக ஆக்கிட்டீங்கல்ல. அது மாதிரி தானே ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டின்னு இருக்கும்போது சொசைட்டியோட நிர்வாகத்துக்கு அந்த சொசைட்டியோட தேவைக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சரி, இப்போ நம்ம அப்படி வருவோம். இந்த டியூட்டி எல்லாம் நீ இது அரசாங்கம் தன்னோட கடமையெல்லாம் செய்யணும், ஆனால் குடிமக்கள் அவங்களோட கடமையை செய்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எப்படி இது ஒன்றுக்கு எதிரி இன்னொன்று ஆகுதுன்னு தான் நான் கேட்குறேன். அதுதான் நான் முக்கியமாக கேட்க வேண்டியது. நீங்கள் உரிமை கேட்குறீங்க, கடமை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இது யாரோட வாய்ஸ்? இதை மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். கடமையை செய்யணுங்கிறது தனி பாயிண்ட். ஓகே, கடமைங்கிற விதத்தில் நான் என்ன பார்ப்பேன்னா, ஒவ்வொரு இப்போ ஈவன் அஜித் உட்பட மற்றவங்க உட்பட உங்களோட பொலிட்டிக்கல் லைனை நீங்கள் ஓப்பனாக பேசணுங்கிறது கடமைன்னு நான் பார்ப்பேன். அது வெளிப்படையாக நான் என்ன அரசியலை ஆதரிக்கிறேன், இல்லை என்ன அரசியல் எனக்கு வேணும், இப்படி வெளிப்படையாக எல்லாருமே பேசணும். நான் வந்து இவங்களை ஆதரிக்கிறேன் அவங்கள ஆதரிக்கிறேன்னு பேசுறத விடவும் ஒரு கூட்டு பாலியல் வல்லுறவு நடக்குது, நீங்க பேசதான் வேணும். உங்க கலை வடிவத்துல மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையில் நீங்க பேசதான் வேணும். இது தப்பு, ஆணும் பெண்ணும் சமம்னு பார்க்கறதுல இருந்து, ஒரு பெண் தனியா சிக்கிட்டாங்கிறதுக்காக அவனை வந்து பண்டமா பார்க்க கூடாதுங்கிறதுல இருந்து, இது சமுதாயத்துல இது ஒரு வைப்ரண்டான டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கணும். எனக்கு தேவையான கல்வி, எனக்கு தேவையான உரிமைகள், இது எல்லாத்தையும் பேசுறதே கடமை பண்ணா. ஓகே, உரிமை கேட்கறது சிட்டிசனோட கடமையில ஒண்ணும் பண்ணா. ஓகே, இந்த கடமைய இன்னொரு கடமைக்கு எதிராக நீங்க பேச முடியாது. வரி கட்டுறது கடமையா? ஆமா, வரி கட்டுறது கடமை. ஆனா நான் கட்டுற வரி நியாயமான வரி தானா? எனக்கு மட்டும் ஏன் அதிக வரி? மறைமுக வரிங்கிற பேர்ல ஏன் ஏழைகளுடைய ஒவ்வொரு பொருள்லையும் வாங்குற விலையில வரியை சேர்க்கிறீங்க? இதை ஏன் நேரடி வரியா நீங்க போடக்கூடாது? இப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல ஒரு குடிமகன் கடமை தவறதா மாறிடும். பெரும் கார்பரேட்டுகள் மேல நீங்க அவங்களுக்கு கடன் சலுகை கொடுக்குறீங்க, வட்டி சலுகை, வரி சலுகை கொடுக்குறீங்க. நீங்க வரி போடுங்க அப்படின்னு நான் பேசுறேன். வரி போட்டு சாதாரண மக்களுக்கு கல்வியை கொடுங்க, குடிநீரை சுத்தமா கொடுங்க, மின்சாரத்தை கொடுங்க, இது எல்லாத்தையும் பொதுத்துறையில வச்சிருங்க, போக்குவரத்தை பொதுத்துறையாக வச்சிருங்க, தொழிலாளிகளுக்கு கூடுதல் சம்பளம் கொடுங்க. நான் கேட்குறேன், இப்போ சென்னையில் நடந்த முக்கியமான ரைட்ஸுக்கான போராட்டம் துப்புரவு பணியாளர்களோட போராட்டம். இந்த போராட்டத்தில் இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க. உங்க ரோடெல்லாம் சுத்தமா வேண்டாமா? உங்க ஊர் சுத்தமா வேணாமா? நீங்க எப்படி உங்க வேலையை செஞ்சு மக்களை என்டர்டெயின் பண்றீங்களோ, அதை விடவும் முக்கியமா இந்த ஊரையே சுத்தமா வச்சுக்கிறவங்களுக்கு அடிப்படை சம்பளம். நீங்க போராடினவங்களை விடுங்க. இப்போ நம்ம உபேசர் சுமித்னு ஒரு தனியார் கம்பெனி வச்சிருக்கான். அவன் என்ன பேசிக் சேலரி கொடுக்குறான்? அதை பத்தி நீங்க தனிப்பட்ட முறையில் பேசுறீங்களா, இல்லை இந்த மாதிரி பேசிக் சேலரியை பத்தி உங்க சினிமாக்கள் பேசியிருக்கு? ஓகே, பேசியிருக்கா? இதெல்லாம் பேசணுங்கிறது தானே உங்க கடமைன்னு நான் கேட்குறேன். ஓகே, இப்போ என்ன கடமையை வந்து நம்ம இப்போ வேற எதாவது பேச போறோம்? கடமைங்கிற பேர்ல எதை பேச போறோம்? இல்லை, இது வரைக்கும் கரெக்டாக சொன்னீங்க. எனக்கு இன்னொன்று நியாயமாக தோணுது. அவர் சொன்னது என்ன நியாயமாக தோணுதுன்னா, கவர்மெண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் என்ன இருக்கு, அவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம யோசிச்சு பார்த்தா கவர்மெண்டாலே எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கவர்மெண்ட் இல்லை, எல்லாமே கவர்மெண்ட் இருக்கா, அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கா, அவ்வளோ பவர் இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நான் இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, ஒரு அரசுங்கிறதுக்கு எவ்வளவு இருக்குன்னு பேச ஆரம்பிச்சா உலகம் முழுக்க அரசுகள் செய்கிற ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியாது. முதலாளித்துவ அரசாக இருக்கலாம். இப்போ அரசாங்கங்கள்கிட்ட காசே இல்லைன்றாங்க, அப்புறம் எப்படிங்க உலகத்தில் 2 வாரில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இது குண்டுகளை தயாரித்து நீங்கள் கட்டின வீடு மேலையெல்லாம் போட்டு 4 லட்சம் கோடி ரூபா மதிப்பிலான பொது சொத்துக்கள் அழிச்சிருக்காங்க. எங்கே? பாலஸ்தீன் காசாவில் நடந்த அந்த ஒரே ஒரு வாரில் 2 வருஷம். இப்போ அரசாங்கங்கள் தானே செய்ததை. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குலாம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ ஃபண்ட்லாம் இருக்காது. இஸ்ரேல் கவர்மெண்ட் இதை செய்யுது. நான் கேட்குறேன், இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு ஒரு பட்ஜெட் போடும்போது எத்தனை லட்சம் கோடிக்கு போடுறாங்க? 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போடுறாங்க. 200 லட்சம் கோடி நமக்கு வந்து கடனே இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன், ஒரு ஆள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 200 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. இவ்வளோ கடன் வாங்க முடிகிற அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம் இது. இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இப்போ கேரளா ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மாநிலத்தில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை ஒழிச்சிருக்காங்க. இது ஒரு அரசாங்கம் செய்ய முடிஞ்ச ஒரு பெரிய வேலை. உலக அளவில் ஒரு மாநில அரசு இவ்வளோ பெரிய சாதனையை எந்த நாட்டிலையும் செஞ்சதில்லை. ஒரே ஒரு மாநில அரசு, இது வந்து ஒன்றிய அரசு கிடையாது, வெறும் மாநில அரசு தன்னோட பவரை வச்சுக்கிட்டு, தனக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு, அவங்க வந்து முதல்ல வந்து வறுமையை ஒழிக்கணும்னா வறுமையில யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் அதீத வறுமைனா என்ன
அதுக்கு அவங்க அந்த வறுமைக்கும் அவங்க அளவுகோல் வச்சுருக்காங்க. அதை நான் வந்து படித்து காட்டுறேன். அதாவது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்க 64,000 வீடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு வந்து உணவு கிடைக்குதா, வீடு கிடைக்குதா, வேலை வாய்ப்பு கிடைக்குதா, மருத்துவ அடிப்படைகள் கிடைக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க முதல்ல அளவுகோல் எடுக்கிறாங்க. இதை எடுத்துட்டு இந்த அளவுகோல் படி ஏழையாக இருக்கிறவங்கள எப்படி இந்த எல்லா அடிப்படை விஷயங்களை கொடுத்து இவங்க ஏழ்மை நிலையிலிருந்து மீட்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்னைக்கு மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க, நாளைக்கு திரும்ப இதை நான் பறிச்சிருவேன் அல்லது இது அவங்களுக்கு போயிடும் கையை விட்டு. அப்போ வறுமை ஒழிச்சதாகுமா? இல்லை. அப்போ அரசு இருக்கிற ஸ்கீமில் இருக்கிற சில விஷயங்களை கொடுக்கலாம். ஆனால் இது தொடர்ந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணாதான் ஒரு அரசு வந்து இதை சாதனையாக அறிவிக்க முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒவ்வொரு உள்ளாட்சி அளவில் இதை வந்து முயற்சி பண்ணி அவங்க ஒவ்வொரு மாவட்டத்தில், அதிகபட்சமாக மலப்புரம் மாவட்டத்தில் 8,000 பேருக்கு மேலே கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நபர்கள் இவங்கெல்லாம் வறுமையில் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து உரிய அரசு உதவிகளை கொடுக்கணும்னு சொல்லி செய்கிறது, ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை பண்ணுறதுங்கிறது எத்தனை லட்சம் பேர் சம்மந்தப்பட்ட வேலை. ஒரு அரசு முடிவெடுத்தால் லட்சக்கணக்கான கைகள் உழைக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு அரசு செய்ய முடியுமான்னு கேட்குற கேள்விக்கு பதில். இப்போ இது அப்படியே தலைகீழ பாருங்க. இப்போ எஸ்ஐஆர்னு ஒன்று நடக்குது. நம்ம பல கட்சிகளே மிரள்றாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளை விடவும் பவர்ஃபுல்லானது தேர்தல் ஆணையம். ஏன்னா இப்போ நீங்கள் திமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட மூளை முடுக்கு வரைக்கும் போகலாம். ஆனால் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு பூத்துக்கும் தேர்தல் ஆணையத்தால் போக முடியும். அவங்க தான் பூத்தையே தீர்மானிக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற கட்சிகளை விடவும் பெரிய அமைப்பு தேர்தல் ஆணையம். ஏன்னா இவங்களுக்கு பின்னால் இருக்கிறது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வெறும் இந்த வேலையை செய்யறதுக்கு மட்டுமே, அரசுங்கிற வேலையை செய்யறதுக்கு மட்டுமே. கட்சியில் இருக்கிற பல பேருக்கு 1000 வேலைக்கு நடுவில் தான் கட்சி வேலை பார்ப்பாரு. ஆனால் அரசு எந்நேரமும் அரசு வேலையை பார்க்கும். அப்போ இது எவ்வளோ பவர்ஃபுல்லான மெஷின். இதை வச்சுட்டு நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வியை தான் உரிமை கேட்குறவங்க கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய மிஷினை வச்சுக்கிட்டு நீ ஏன் வந்து என்னை இவ்வளவு துன்பத்திலையும் துயரத்திலையும் ஆழ்த்துற? இவ்வளவு வச்சுக்கிட்டு ஏன் வந்து உன்னோட கம்பெனி நட்டத்தில் ஓடுது? ஏன் விமான நிறுவனம் நட்டத்தில் ஓடுதுன்னு விற்கிற? ஏன் இருக்கிற கனிம வளத்தை எல்லாம் உன்னால எடுக்க முடியலன்னு தனியாருக்கு கொடுக்குற? அப்புறம் அதே தனியார்கிட்ட அதிக காசு கொடுத்து ஏன் வந்து நீ மின்சாரத்தை வாங்குற? இந்த கேள்வி யார் கேட்குறா? உரிமை கேட்குறவங்க கேட்குறாங்க. மின்சாரம் எனக்கு உரிமை, மின்சாரம் விற்பனை பொருள் இல்லை. தண்ணி எனக்கு உரிமை, தண்ணி கடை சரக்கு இல்லை. சுகாதாரம் எனக்கு உரிமை, இதை தனியார்கிட்ட தள்ளாத. இன்சூரன்ஸ் என்னோட உரிமை, இதை தனியாரை வச்சு பார்க்காத. பயிர் காப்பீட்டில் தனியார் வந்ததுனால பயிர் இழந்த விவசாயிக்கு காப்பீடு கிடைக்கல. ஆனால் காப்பீடு கொடுக்கறதா உள்ள வந்த தனியாருக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ப்ராஃபிட். ஓகே. இந்த ஊரில் பயிர் காப்பீடு தேவை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் யாரும் கிளைம் பண்ண முடியலை. தனியாரை உள்ள விடுறீங்க, ப்ரீமியம் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க வந்து கடனை இவங்க மக்கள் பாதிக்கப்படும் போது கொடுக்கறது இல்லை. ஸோ உங்கள் ஸ்கீம் என்ன ஆகுது? பேரு காப்பீட்டு திட்டம், ஆனால் உண்மையில பெரிய கார்பரேட்டுக்கான திட்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உரிமை கேட்குறவங்க பேசுறாங்க. கடமை பேசுறவங்க இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பேசுறாங்களா? இதையும் அதையும் எதிராக வைக்கிறப்போ தப்பா மாறாதா? அரசுங்கிற இவ்வளோ பெரிய மெக்கானிசத்துக்கு வாதாடுறீங்களே, அதுக்கு அவங்க வாதாடிக்க மாட்டாங்களா? உண்மையிலேயே வாதாடுறதுக்கு மெக்கானிசம் இல்லாதவங்க சாதாரண மக்கள் தானே. அவங்க பக்கம் நிற்கிறதுங்கிறது அல்டிமேட்டா நியாயம். நீங்க அவங்களையே கேள்வி கேட்குற இடத்துல இருக்கீங்கன்னா அப்போ திருப்பி உங்களோட கேள்வி வரும். உங்களுக்கு கேள்வி கேட்குற ரைட்ஸ் இருக்கா? நீங்க எத்தனை இடத்துல நீங்க உரிமை பேசிட்டீங்க? உங்க கடமையில இந்த உரிமைகளுக்கு காது கொடுக்கறது இல்லையா? இதை நான் அஜித்துக்கு எதிராக கேட்கல, நான் இதை விஜய்க்கு எதிராகவும் கேட்பேன். அரசியல் கட்சியே உருவாக்கிட்டாருன்னு சொன்னா கூட அவர் என்ன பேசிட்டாரு? அவரோட அரசியல் என்னவா இருக்கு? இது யாரா இருந்தாலும் எந்த பிம்பமா வந்தாலும் நீங்க மேல இருந்து தாங்க வரீங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஃபைனான்சியலா சப்போர்ட் பண்றாங்க, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மீடியா வெளிச்சம் கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா சாதாரண மக்கள் பேசுனா நீ ஏன் வெளியில வந்த, நீ ஏன் போராடுன, உனக்கு இடம் கிடையாது, உனக்கு வந்து அதுக்கான அனுமதி கிடையாது, உனக்கு அதை செய்யறதுக்கான உரிமை கிடையாது, சங்கம் வைக்கிறதுக்கான உரிமை கிடையாது, எல்லாமே சொல்றாங்க. அப்ப சாமானிய மக்கள் எதிர்கொள்ற இந்த சவால்ல ஒரு துளி சவால் நீங்க எதிர்கொள்றீங்களா? நீங்க நினைச்சா போய் வீட்டில் உட்காந்துக்கலாம், நீங்க நினைச்சா உங்களை மீடியா லைம் லைட்ல நிறுத்தும். ஓகே ஓகே புரியுது. பட் எனக்கு என்னன்னா, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அஜித் மாதிரி ஒரு ஆக்டர் சொல்றப்பையோ இல்லை ஏதோ ஒரு பிரபலமான ஒரு ஆள் சொல்றப்பையோ பெருவாரியான சோஷியல் மீடியாவில் வந்து அது ஷேர் ஆகுது, அது பாசிட்டிவாக ஷேர் பண்ணுறாங்களே. இதெல்லாம் நீங்கள் எந்த மக்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த மக்களோட யூத் குரூப்பே
இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக வைக்கிறாங்க. தலைவர் சூப்பராக சொல்லியிருக்காரு, இதுதான் ஒரு கரெக்டான சிட்டிசன் இவர் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நான் வந்து நம்மளோட பெரிய பிரச்சனை வந்து நாம் பிரபலமாக இருப்பதுங்கிறத வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்குறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கல்வியாளர் பிரபலமாவார், ஒரு பாடகர் பிரபலமாவார், ஒரு சினிமா நடிகர் பிரபலமாவார். இந்த எல்லாருக்குமே பிரபலம் கிடைக்கும். அதுபோல் அரசியலில் பேசுகிறவங்களுக்கு தனியான ஒரு பிரபலமும் தனியான ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் நாம தான் கொடுக்கணும். சரியா? சரி, இப்போ இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுனால அவங்க அதை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி நேரடியாக புரிஞ்சுக்கவும் முடியலை. ஏன்னா எனக்கு பிடிச்சவர் சொன்ன ஒரு கருத்தை என்னால் சரியாக விளங்கிக்க முடியலை. நான் நினைக்கிற ஏதோ ஒன்றா அது இருக்குன்னு நினச்சி பல பேர் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரீ பி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பல பேரும் அரசுடைய பணம் வேற ஏதாவது தேவையான ஒன்றில் செலவு பண்ணலாமேன்னு நினச்சி பேசுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அரசுக்கு பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிற ரைட்ஸ் கரெக்ட், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். ஆனால் அரசுக்கு நிறையா பணம் இருக்குது. அவங்க பெரிய கார்பரேட்டுகளுக்கு ஒரு பகுதி ஃப்ரீயாக கொடுத்துட்டு இன்னொரு சின்ன பகுதியை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிட்டு வேறைக்கு செலவு பண்ணலாமான்னு பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அது தெரியலை. உங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நடிகர் கிடையாது. அது அஜித்தோட பிரச்சனை இல்லை, அது என்னோட பிரச்சனை. ஒரு கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கணும், ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவர் சொல்லியிருக்கணும், ஒரு நிதி நிர்வாகத்தை பேசுகிறவர் சொல்லியிருக்கணும். அவங்க சொல்கிறது உங்கள் காதுக்கு வந்து சேர்ற ஊடகத்தை நீங்கள் பார்க்கணும். அது சோசியல் மீடியா பண்ணாது, டிவி பண்ணாது. இப்போ ஒன்றும் இல்லை, அமெரிக்கா நியூயார்க் சிட்டியுடைய மேயராக ஜொரான் மம்தானி வந்திருக்காரு. 34 வயசு. அவர் வந்து முஸ்லீம்னு சொல்கிறாங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கூட அவர் வம்சம் எப்படி இருக்குன்னா, குஜராத்தும் கேரளாவும் அங்கே முஸ்லீமு இங்கே இந்து, இவங்க திருமணம் பண்ணி பிறந்த பையன் வருது. ஆனால் வளர்ந்தது உகாண்டான்றாங்க. அவர் ஒரு ரேப்பராக இருந்திருக்காரு. அவர் வந்து மீடியாவில் போய் மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்குற வாட்ஸ்பாப் உட்பட எல்லாம் நடத்தியிருக்கிறாரு. எல்லாம் பண்ணிட்டு இப்போ தேர்தலில் 50% வாக்குகளுக்கு மேலே பெற்று பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. செலிபிரிட்டியாக இருக்கார். அவரோட பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போவுமே உலகம் முழுக்க கேட்டு அசோசியேட் பண்ணிக்க முடியும். நியூயார்க்குக்கு ஒருத்த மேயராக வர்றதுனால என் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறது இல்லை. ஆனால் அந்த கருத்து உலகம் முழுக்க கவனிக்கப்படுது. அந்த கருத்துக்கு அரசியல் வடிவம் கிடைச்சா என் வாழ்க்கை மாறும். ஓகே, என்ன நியூயார்க் மேயர் பேசின அஷூரன்ஸ் என்ன? 3 முக்கியமான விஷயம். 1, எல்லாருக்கும் ரெண்ட் 4 வருஷத்துக்கு உயராம பார்த்துப்பேன், வீட்டு வாடகை உயராம பார்த்துப்பேன்னு ஒரு மேயர் கேண்டிடேட் சொல்லியிருக்காரு. ஓகே, பஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், வேகமாகவும் போகும்னு சொல்லியிருக்காரு. தனி பெண்கள் அவங்க வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லங்களை மேயர், அதாவது இந்த சிட்டி ஹால்லேருந்து உத்தரவு போட்டு நடத்துவோம். ஒரு மேயர் வந்து அதை அஷூரன்ஸாக கொடுக்குறாரு. தனிப்பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தொழிலாளியும் அவங்க குழந்தைங்களை வந்து குழந்தை பாதுகாப்பு இல்லத்தில் விட்டுட்டு போகிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. இது 3 மேஜரான விஷயம். உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் வாழக்கூடிய நியூயார்க் அது. இது நாள் வரைக்கும் அங்கே மேயராக இருந்தவர் இப்படி ஒரு அஷூரன்ஸை கொடுத்தது கிடையாது. இவர் ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்டுங்கிறதுனால கொடுக்குறாரு. ஸோ சோசியலிசத்துடைய கூறுகள் அந்த மக்களால், அமெரிக்க மக்களால் அவ்வளவு விரும்பப்படுது. என்ன பேசிக்காக அவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லா பொருளோட விலையும் உயருது, ஆனால் 12% வீட்டு வாடகை உயர்ந்ததுக்கு காரணமாக இருந்தது அரசு. இந்த காலகட்டத்தில் வீட்டு வாடகை உயர்த்தாமல் இருந்திருந்தா மற்ற விலைவாசி உயர்வை நீங்கள் சமாளிச்சிருப்பீங்கல்ல. அப்போ அப்படி ஒரு தடை போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் நான் போடலை. எவ்வளோ ஒரு சதவீதம் வாடகை உயர்ந்தாலும் பணம் கட்டுற இடத்துல பெரிய கார்பரேட் இருப்பான். ஆனால் அந்த கார்பரேட்டுக்கு வேலைக்கு போகிற சாதாரண தொழிலாளி கொஞ்சம் கொஞ்சமாக நியூயார்க் விட்டு வெளில போயிட்டே இருக்காங்க. இப்போ நியூயார்க் உனக்கும் சொந்தம் தான் அப்படிங்கிறத அவர் பேசுறாரு. அதனால தான் அந்த போர்டெல்லாம் வச்சிருக்காரு. ஆமாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னார், பொது போக்குவரத்து, அதாவது எல்லாரும் காரில் போகிறாங்க, பொது போக்குவரத்து யாரும் வரதில்லை. எதனால்? 1, பஸ்ஸு வந்து உரிய வேகத்தில் அவங்க வேலைக்கு போகிற அந்த வேகத்துக்கு அந்த வண்டி போகலை, அப்போ உரிய வேகத்தில் போகணும். இன்னொன்று அக்சசபிளாக இல்லை, நான் 2ஐயும் ஆக்குவேன், நீங்கள் பஸ்ஸை நம்பலாம் அப்படின்றாரு. இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் அது. ஏன்னா அந்த சாலைகள் முழுக்க கார்களால் நிறைஞ்சிருக்கும் போது அது பெரிய கன்ஜஷனையும் சேர்த்து கொண்டு வரும். அப்போ அது ஆக்சுவலாக அது பெரும் பணக்காரர்களுக்குமே கூட வசதிப்படுத்தும் சாலைகளை, பொது போக்குவரத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஆனால் பொது போக்குவரத்தை எந்த ஒரு தனியாரும் பண்ண மாட்டாங்க, அது பொது முதலீட்டில் நடக்க வேண்டியது. ஓகே. அதே மாதிரி நான் வந்து வேலைக்கு போகிறேன், நியூயார்க்குள்ளே எனக்கு வீடு பார்த்துட்டேன், நான் பக்கத்தில் வேலைக்கு போகிறேன், ஆனால்
குழந்தைய கொண்டே ஸ்கூலில் விட்டால் ஃபீஸு கட்டாயம் கடுமையாக கட்ட வேண்டியிருக்குன்னா நான் உள்ளே இருப்பேனா? அப்போ அடுத்த கேள்வி அங்கே தான் வருது. குழந்தைய பாதுகாப்பு இல்லத்தை நான் உருவாக்குவேங்கிறது. அப்போ என்னால் வந்து பாதுகாப்பு இல்லத்தில் விட்டுட்டு நான் போக முடியும் வேலைக்குன்னா, வேலைக்கு போகிறவர் கையில் கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கையும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குது அரசுங்கிற ஒரு உணர்வு வரல். இது சோசலிசத்தின் கூறு. இதை பேசுகிறார் ஒருத்தர். இவர் உலகம் முழுவதும் இந்த கருத்தை விதைக்கும் போது நான் கேட்குறேன், சென்னையில் வீட்டு வாடகையை பற்றி அரசு ஏதாவது தலையிட முடியுமா? சென்னையில் ரியல் எஸ்டேட்டுடைய சுரண்டலை பற்றி அரசு எங்கேயாவது தலையிடுதா? முடியும், செய்யுதா? ஸோ வீட்டு வாடகையிலையும் தலையிடுறதில்ல, ரியல் எஸ்டேட் சுரண்டலை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஆனால் சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய உள்ளாட்சி நிலவுதுன்னா நாளைக்கு இந்த அமெரிக்காவில் நடக்கிற மாற்றத்தை கவனிக்கிற ஒரு இளைஞருக்கு இது ஏன் நம்ம ஊரில் இல்லை, இதே நம்ம ஊரில் கொண்டு வரக்கூடாது, ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது, ஏன் இந்தியா முழுவதும் இருக்கிற பெருநகரங்களில் கொண்டு வரக்கூடாது, நான் ஏன் ஊரை விட்டு வெளியில் அகற்றப்படுறேன்? இப்போ கண்ணகி நகர் பிரச்சனையை வெறும் கண்ணகி நகர் பிரச்சனையாக பார்க்குறோம். கண்ணகி நகருக்கு போகிறவங்களை போலத்தான் இங்கே வீட்டு வாடகையை கட்ட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரை விட்டு வெளியில் போகிறவங்களும் அவங்களும் இதே இன்ஜஸ்டிஸால் பாதிக்கப்படுறவங்க தான். ஏன்னா அவங்க உழைச்சி உருவாக்குறாங்க ஒரு நகரத்தை, அது வைப்ரண்டான நகரமாக மாறின பிறகு வாழ முடியாத நகரமாயிருது. யாருக்கு? அவங்களுக்கு மட்டும். இது எல்லாருக்குமான பிரச்சனை. இது ஒரு அரசுங்கிறது ஒரு திட்டமிடும் பொழுது இங்க வேலை செஞ்சு உருவாக்குறவருக்கு அந்த அவர் உருவாக்குன செல்வத்துல பங்கு இருக்கிற மாதிரி அந்த நகரத்துல பங்கு இருக்குங்கிறத உரிமையாக்குனீங்களா? இந்த முக்கியமான விஷயத்த நான் அமெரிக்காவிலிருந்து அங்க ஜெயிச்ச ஒரு 34 வயசு ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்து என்னால் எடுத்துக்க முடியுது. இந்த பாலிடிக்ஸை எப்படி நீங்க செலிபிரிட்டிஸை ரசிக்கிறீங்களோ அதுபோல பொலிட்டீஷியன்ஸோட கருத்துக்களை விவாத பொருளாக்குங்க. நீங்க வந்து அதை ரசிங்க, அதுல உங்களுக்கு சைடு எடுங்க, அதுல விவாதிச்சு ஒரு 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 மோதல் நடக்கு. எப்படி வந்து உனக்கு அந்த ரசனையில மோதல் நடக்குதோ அதை விட முக்கியமான மோதல் அரசியல்ல நடக்குது அப்படின்னு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்றாங்க இந்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றவங்களுக்கு. ஓகே, எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி. நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க அங்கேருந்து பார்த்து கூட இங்கே இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இது நீங்கள் அந்த நியூயார்க் மேயர் பற்றி பேசுனதுனால அவரே வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒன்றும் பெருசாக எதுவும் பேசலை அப்படிங்கிற மாதிரிலாம் சில விமர்சனங்கள்லாம் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? நான் எலெக்ஷன் ஸ்டண்ட்டு தான் பண்ணுறாங்கன்னு எப்படி யார் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே நான் வந்து எலெக்ஷன் ஸ்டண்ட்டுன்னு சொல்லலை, நீங்கள் கொண்டாடுற அளவுக்குலாம் அவர் ஒன்றும் எதுவும் பெருசாக சொல்லலை. அவர் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாரு, அது ஒரு பேசிக் விஷயங்கள், அது ரிஃபார்ம்ஸ் தான். இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, குறிப்பாக இடதுசாரிகளாக எதுக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, நான் எந்த ரிஃபார்மாக இருந்தாலும் அதோட பேஸ் என்னன்னு நான் பார்ப்பேன். ரிஃபார்ம்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப மோசமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஏன்னா 1990கள்லேருந்து ரிஃபார்ம்ங்கிற பேரில் செய்யப்பட்ட எல்லாமே பொது பொறுப்புகள்லேருந்து அரசு விலகிறதா தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு முதலாளித்துவ நாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கொள்கை திட்டங்களை முதலாளித்துவ கொள்கைகள் தான் தீர்மானிக்குது. ஆனால் இந்த நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கேரளான்னு ஒரு மாநிலத்தை வழிநடத்தி அந்த மாநிலம் வறுமையை ஒழிக்கும் போது அந்த வறுமை ஒழிப்புங்கிற இலக்கம் முதலாளித்துவம் சொல்லலை, அதை முன்வைக்கிறது சோசியலிச லட்சியம். அதை நோக்கி முன்னால் போகிறது சோசியலிச லட்சியம். இன்னும் சொல்லப்போனால் ஐக்கிய நாடுகள் சபை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்டுன்னு வச்சு அந்த கோலில் ஒன்றா வறுமை ஒழிப்பு சொல்லும்போது அதை சாதிச்சு அதை நோக்கி போகிற உலகத்தில் முக்கியமான 2 நாடுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வியட்நாம், இன்னொன்று சீனா. இந்த ரெண்டுலேயுமே இருக்கிறது சோசியலிசம். இதிலிருந்து பின்னுக்கு போகிற நாடுகள் தான் முதலாளித்துவ நாடுகள். அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த நாட்டில் வறுமை ஒழிக்க முடியல. ஏன்னா அந்த சிஸ்டம் அப்படி, அது நிறைய வறுமை ஏழைகளை உருவாக்கும். சரியா? இப்போ நியூயார்க் மேயர் வந்து அதை செய்யவே கூட முடியாமல் போட்டோம். ஆனால் அந்த மக்கள் நியூயார்க் மேயருக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னால் ட்ரம்ப்புக்கு வாக்களித்தவங்க. ட்ரம்ப்புக்கு அவங்க ஏன் வாக்களித்தாங்கன்னு கேட்கும்போது விலைவாசியை குறைக்கிறதுக்காக வாக்களிச்சோன்னாங்க. நீ மம்தானி செய்ய மாட்டார், ஜொரான் மம்தானி செய்ய மாட்டார், ட்ரம்ப்பு செஞ்சிருவாரா? ஆனால் எவனாவது செய்ய மாட்டானான்னு நினச்சி வாக்களிக்கிற இடத்துல இருக்கிறவன்ட்ட ட்ரம்ப்பு ஒரு நாளும் நான் வறுமையை ஒழிப்பேன்னு சொல்லலை, நான் வாடகையை கட்டுப்படுத்துவேன்னு சொல்லலை, நான் எல்லாருக்கும் பஸ்ஸு வேகமாகவும் இலவசமாகவும் கொடுப்பேன்னு சொல்லலை. ஆனால் அப்படி சொல்கிற ஒருத்தர் தேர்தலில் வந்து களத்துக்கு வந்து வெற்றிகரமான ஒரு அரசியல்வாதி ஆக்குறது உங்கள் ஊரில் இருக்கிற இல்லை உலகம் முழுக்க இருக்கிற இடதுசாரிகளுக்கு ஆதரவான விஷயமா வலதுசாரிகளுக்கு ஆதரவான விஷயமான்னு பாருங்கள். நீங்கள் மம்தானி வழியில் ஆட்சின்னு நீங்கள் போக வேண்டாம். ஆனால் மம்தானி சொல்லக்கூடிய இலக்குகளை இன்னுமே சாத்தியமாக்குற இந்த இலக்கு தான் என்னோட அரசியல்னு சொல்கிறவங்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காதா? அவ்வளோதான் இதில் விஷயமே. இப்போ அதீத வறுமையை ஒழிக்கணும்னு ஒரு நாடு தனக்கு இலக்கு வச்சுக்கிட்டு பண்ணணுங்கிற தேவையே கிடையாது. இப்போ குஜராத் மாநிலத்தை தொடர்ந்து பிஜேபி ஆளலாம், அங்கே வறுமை ஒழிக்கிறத பற்றி அது பேசாது, எல்லாருக்கும் கல்விங்கிறத பேசாது,
சமத்துவம்னு பேசாது, சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசாது, சமூக நீதினு பேசாது. ஆனால் அங்கேயும் அரசியல் நடத்தலாம். ஆனால் என்னோட சாய்ஸ் சமூக நீதியாக இருக்குது. சமூக நீதி பேசும்போது நீ என்ன பேசிட்ட, உன்னால் சாதிக்க முடிஞ்சிருச்சா, 100 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது 1000 வருஷமாக இருக்கிற கொடுமைக்கு எதிராக 100 வருஷமாக நான் பேசுகிறேன் போராடுறேன் தானேன்னு பதில் சொல்லிட்டு தொடர்ந்து அதில் நிற்கிறவன் இருக்கான் இல்லையா, அதில் நிற்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் இப்போ பாலியல் வல்லுறவு கொடுமை நடக்குது, ஒரு அரசு அதிகாரி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இத்தனை மணிக்கு மேலே ஏன் போனீங்கன்னு பல பேர் சோசியல் மீடியாவில் கேட்கும்போது, இல்லைங்க அது அவங்க உரிமை அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்லும்போது தான் அந்த இடத்துல அதை சொல்லாமே அவர் தப்பிச்சுக்க முடியும். ஆனால் சொல்லும்போது அது கவனிக்கப்படுற விஷயமா மாறுது. 12 மணி என்ன, 1 மணி என்ன, யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு எதிராக கிரைம் நடந்தால் போலீஸ் போகத்தான் வேணும். போலீஸ் குற்றவாளியை தண்டிச்சு தான் ஆகணும். பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நீ ஏன் அங்கே போனன்னு கேட்கக்கூடாது. இதை ஒரு அதிகாரி சொல்ல வேண்டிய இடத்துல, இதை அதிகாரி எஜுகேட் பண்ற இடத்துல பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, குற்றத்தை சமுதாயம் நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தது இல்லை, அதுல இருந்து ஒரு உடைப்புன்னு பார்க்கிறேன். நீ ஏன் போனன்னு ஒரு பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆக்கிற இந்த சமுதாயத்துல இப்படி பேச வைக்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி தேவைப்படுது. வெறும் அந்த அதிகாரி பேசுனது இல்லை, இல்லை நீ பேசணும், இப்படி பத்திரிகைகளை அணுகணும், நீ இது தொடர்ந்து விவாதமாகுது, இதில் பேசுங்கன்னு சொல்றது இருக்கு இல்லையா. நான் அவுட்ரேஜியஸாக நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சாங்க, இந்த வல்லுறவோடவும் ரொம்ப கொடூரம் நீங்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உணர்வுக்கு நீங்கள் அரசியல் வடிவம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சாதி இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கு. ஆனால் இதுக்கு எதிரான அரசியல், இதை தொடர்ந்து வீழ்த்துவதற்கு எடுக்கிற முயற்சி, அதில் நீங்கள் பலவீனமாகலாம். ஆனால் எந்த பக்கம் நீங்கள் சைடு எடுப்பீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு புனிதமான ஒருத்தர் உங்களுக்கு சூப்பராக ஒன்று கட்டமைச்ச பிறகு நீங்கள் ஆதரிக்கிறது வேற. நான் அந்த ரூட்ல ஒவ்வொரு அடியாக 8 வச்சு போகிறேன் இல்லையா, அந்த 8 ஒரு அடி முன்னால் இருக்கும், அப்புறம் 2 அடி பின்னால் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஓகே, நன்றி.